ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனை ஃபுல்லாக வந்து ஒட்டடை அடிக்கிறோம். ஸோ அதோட vlog தான். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போல. நாங்கள் எப்படியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஒட்டடைலாம் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கிச்சனில் பயங்கர ஒரு டஸ்ட்டு வந்து ரொம்பவே படிஞ்சிருந்தது. ஆக்சுவலாக எல்லாரோட கிச்சனில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் வந்து நல்லா அந்த ஆயிலெலாம் நம்ம வந்து குக் பண்ணுறோம் அண்ட் ஃப்ரையிங் நிறைய நடக்கும் அங்கே அந்த ஏரியாவில். ஸோ அதனால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அடையாக படிஞ்சிருந்தது. ஃபுல்லாக டஸ்ட்டு பயங்கரமாக. என்னோடய பையன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து சூப்பராக எல்லாம் க்ளீன் பண்ணால், நான் கூட வேண்டாம் ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்திக்க வேண்டாம், ஓகே மினிமலாக எடுத்தால் போதும் விட்டுடுறா அப்படின்னு சொன்னேன். இல்லை வேண்டாம், நம்ம இன்டெப்த்தாக எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டு எல்லாத்தையும் சூப்பராக க்ளீன் பண்ணால். அண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு குழந்தைங்க இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அது வந்து என்னுடைய பையன் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. என்னை அவ்வளோவா வந்து எந்த வேலையும் வாங்கலை. மேலாக்கா அவர் வந்து எல்லா டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணோன்னே ஜஸ்ட்டு நீ வந்து பெருக்கி மட்டும் எடுத்துருமா போதும், நான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ ரொம்ப மெனக்கெடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போல். ஸோ எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவன் மட்டும் எனக்கு உதவிக்கு வரலன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே நான் டயர்டாகிட்ருப்பேன். ஆக்சுவலாக வீட்டில் அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு வந்து வேலையில் கொஞ்சம் வந்து ஒரு ஹெக்டிக் ஒர்க் போயிட்டுருந்தது. மந்த் எண்டுன்றதுனால கொஞ்சம் ஹெக்டிக் ஒர்க் போயிட்டுருந்தது. ஸோ அதனால தான் அவங்களால எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதனால தான் மேலே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டா வந்து மேலே ஏறி பாருமா எல்லாமே நீட்டாக க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளீனாக இருந்தது. ஜஸ்ட்டு ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து ரொம்பவே அழகாக அண்ட் ஒரு பார்க்குறதுக்கே ஒரு பளிச்சிட்டு இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக ஆகிடுச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணி பேப்பர்லாம் போட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தா போல என் பையன். அவனுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். அதுக்கு அடுத்தது வந்து பெட்ரூம்க்கு போயிட்டோம். ஆனால் கிச்சனில் வந்து பயங்கர ஒர்க் இருந்ததுங்க. மற்ற ரூமை நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது கிச்சனில் தான் ரொம்பவே ஒர்க் அதிகமாக இருந்தது. ஏன்னா நம்ம தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஃபுல்லாக கிச்சனில் தான் நம்மளோட ஒர்க்லாம் இருக்கும். அந்த ஃப்ரையிங் அண்டு குக்கிங் விஷயன்றதுனால எல்லாம் அந்த எண்ணெய் அப்படியே போய் அந்த தூசியில் வந்து படிஞ்சிட்ருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒட்டடை அடித்தா கூட ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒட்டடை அடித்தா கூட நம்ம மேலாக்கா தான் ஒட்டடை அடிப்போம். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே பேப்பர்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தாவே நிறைய ஒரு ஒர்க் வந்து பயங்கரமாக இழுத்துடுச்சு அந்த பக்கம் தான். ஆக்சுவலாக கிச்சன் ஏரியா வந்து சின்னதாக இருக்கும், அவ்வளோவா வந்து நம்மளுக்கு வேலை இழுத்து விடாது அப்படின்னு நினச்சோம். ஆனால் கண்டிப்பாக அதுதான் தப்பான ஒரு எண்ணம். ஸோ இதை தான் நான் வந்து வீடியோ எடுத்து காட்டினேன். அதுக்கு அடுத்தது கிச்சனில் முடிஞ்சோடனே நேராக வந்து பெட்ரூம்க்கு, ஏன்னா பெட்ரூமில் கிச்சனில் இருக்க சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் பெட்ரூமில் லோட் பண்ணி வச்சுட்ருந்தேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு அந்த கட்டில் கீழெல்லாம் பயங்கரமாக ஒரு ஒட்டடை இருந்தது. ஏன்னா அங்கே நிறைய பாத்திரங்கள்லாம் வச்சிட்ருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் என்னோடய பையன் வந்து எடுத்து கட்டில் மேலே வச்சு எல்லாத்தையும் இன்டெப்த்தாக ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக நீட்டாக நானும் அவனும் தான். அவன் வந்து 90%, நான் ஜஸ்ட்டு ஒரு 10%, ஜஸ்ட் ஒரு சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி தான் நான் இருந்தேன். எனக்கு அவ்வளவான ஒர்க் வந்து என்னுடைய பையன் கொடுக்கல. சும்மா நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நீங்கள் தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும்
ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எங்களை மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃபை நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி இந்த சோஷியல் மீடியாவில் வலம் வர செய்யணும். எங்களுக்கு அப்போ தான் ஒரு ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க.